வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ரொம்ப அடி விழுந்து திரும்ப ரெக்கவர். நம்ம லாஸ்ட் வீக் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பவுன்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் கரெக்டா இப்படி தான் மேலே இங்கிலீமா போயிட்டு இருக்கும். இந்த வருஷம் வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கான வருஷம். ஸோ அதனால நல்லா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஒரு 50 ரூபாய்க்கு கம்மியா இருக்கிற ஸ்டாக்ஸை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது, நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதனால நான் எது பை செல் அந்த மாதிரி சிக்னல்லாம் நான் கொடுக்கல. நான் சொல்ல யாரையுமே ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ இதை வந்து நீங்க பியூரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட ரிஸ்க் படி நீங்க ஆக்ஷன் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கேட்டுக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்க. நான் உங்கள் சுந்தர், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபைனான்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த பார்க்க போற ஒரு ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ண போற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. இது வந்து ஒரு கவர்மெண்ட் பிஎஸ்யூ பேங்க். இது இப்போதைக்கு பிஎஸ்யூ சைட்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ற பேங்க்ஸ்ல இது ஒரு பேங்க். சின்ஸ் இது வந்து பிஎஸ்யூ பேங்க்ன்றதுனால கவர்மெண்டோட என்ன சொல்றது, சில கண்ட்ரோல்லாம் இருக்கும். கவர்மெண்ட் என்ன செய்யறாங்களோ அவங்க அதுபடி நடக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரிஸ்க் இதுல எப்பயுமே இருக்கும். பட் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பேங்க் நல்லா பண்ணிட்டு இருக்கு. காசா ரேஷியோலாம் நல்லா இருக்குது. இவங்களோட பிசினஸ் டைப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. பர்சனல்ல இதெல்லாம் உங்களோட ப்ராடக்ட் இருக்குது, கார்பரேட் சைட்ல ப்ராடக்ட் இருக்குது, எம்எஸ்எம்இ, அக்ரிகல்ச்சர், என்ஆர்ஐ, ட்ரெஸரி எல்லா சைட்லுமே இவங்க வந்து ப்ராடக்ட் இருக்குது. பிளஸ் நீங்க இந்த பேஜ்லேயே பார்க்கலாம், இப்பெல்லாம் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது வந்து ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. ஸோ ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல இவங்களும் மூவ் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஈஸியா இப்போ வந்து நீங்க வீட்டில் உட்காந்துட்டே உங்களோட அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸாக போயிட்டு இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இவங்களோட பிரைஸ் டு புக் வேல்யூ 1.33. இப்போ சவுத் இந்தியன் பேங்க்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா இது கொஞ்சம் ஹையர் தான். பட் அதோட மார்க்கெட் கேப் வந்து ரொம்ப கம்மி. இதோட மார்க்கெட் கேப் வந்து பெருசு. ஸோ பேங்க் வந்து கொஞ்சம் பெரிய பேங்க். இதோட ஓவரால் ஃபினான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பாருங்க எப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதோட ஃபினான்ஸ் ப்ராஃபிட் பாருங்க, ஃபைனான்சிங் ப்ராஃபிட் பாருங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. போன வருஷம் 1500, இந்த தடவை 1900 crore போயிட்டு இருக்கு. ஸோ ப்ராஃபிட் வைஸ் கம்பெனி நல்லா பண்ணிட்டு இருக்குது. அதோட என்பி, அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் நல்லா குறைச்சிட்டாங்க. காசா ரேஷியோ நல்லா மெயின்டைன் பண்றாங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ நல்லா பாருங்க 11,000 crores மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேங்க் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் யார் வச்சிருப்பாங்க? அவங்க ஆப்வியஸா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இதை யாரு வாங்குவா பாத்தீங்கன்னா எல்ஐசி. ஸோ இவங்க விற்கிறத இவங்க வாங்கியிருப்பாங்க. இவங்க 4%லேருந்து 10% போயிடுச்சு. ஸோ எவ்வளவு வித்தாங்களோ அதை வந்து எல்ஐசி வாங்கியிருக்கான். ஸோ எல்ஐசியும் கவர்மெண்ட் ஆல்மோஸ்ட் லைக் ஹேண்ட் ஆன் ஹேண்ட் பிளே பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா சூப்பராக இருக்குது. இதோட டெக்னிக்கல் மட்டும் நான் காமிக்கிறேன். சார்ட் வைஸ் பேங்க் ஆஃப் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா வீக்லி பார்த்தோம்னா இங்க பாருங்க, ரொம்ப காலமா இப்படி போய் கன்சாலிடேட் யூ பேட்டர்ன் போட்டு திரும்ப விழுந்திருக்கு. ஸோ இது குட் கரெக்ஷன். சரிங்களா? நார்மலா என்ன ஆகும்னா இதோட இந்த மாதிரி டபுள் டாப் அடிச்சதுன்னு வச்சுங்களேன், இந்த அளவு இதுல பாதி அளவாச்சும் இங்க விழுகும். கரெக்டா அந்த இது விழுந்துருச்சு. சரிங்களா? ஸோ அது ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துருச்சு. இப்போ என்ன ஆகும்னா திரும்ப ஒரு யூசிஎஃப் ஃபார்ம் ஆகும். அது பார்க்க ஒரு மாதிரி கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி ஒரு இது இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா இந்த டெப்த் எவ்வளவோ அந்த அளவுக்கு இங்க வந்து மேல போகும். இதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஸோ ஆல்மோஸ்ட் 140 ரூபாய்ட்ட போகும். இது ஷார்ட் டேர்ம்ல கிடைக்காது. இது ஒரு ஷார்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 10 to 13% இதுல கிடைக்கும். லாங் டேர்ம்ல நான் சொல்றேன் இதோட சான்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா எம்ஏசிடி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஹிஸ்டோகிராம் வைஸ் பார்க்கும்போது வீக் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? அதே போல இன்னும் கிராஸ் ஓவர் நடக்கல. அதே நான் டெய்லி போய் பார்த்தேன்னா இங்க பாருங்க, ஹிஸ்டோகிராம் ஸ்லோவா வீக் ஆகிட்டு இருக்கு. இங்க பாருங்க மூவிங் ஆவரேஜ் மேல போயிட்டு இருக்கு. ஸோ டைவர்ஜன்ஸ் வேற ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ சூப்பரா இது வந்து பிரேக் அவுட்கான சான்சஸ் இருக்கு. இந்த இடத்துல கன்சாலிடேட் இங்க பாருங்க, இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ். இங்க வந்தா செல் பண்ணுவாங்க, இங்க வந்தா செல் பண்ணுவான், இங்க வந்தா செல் பண்ணுவான். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அடி வாங்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்படியே போயிட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இம்மீடியட்டாலாம் உங்களுக்கு கிடைச்சு ஒவ்வொரு அடி வாங்கிட்டு வரப்பையும் நம்ம வந்து அது ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம பை பண்ணணும். இப்போதைக்கு பார்க்கும்போது நல்ல வேல்யூஷன்ல இருக்குது கம்பெனி. ஓகேங்களா? அதை பார்த்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கம்பெனி பேர் என்னன்னா மிஸ்தான் ஃபுட்ஸ். மிஸ்தான் ஃபுட்ஸ்ன்றது இவங்களோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சால்ட், வீட்டு, தால், பாஸ்மதி ரைஸ். இதான் உங்களோட ஆல்மோஸ்ட் 99% வந்து இந்தியாவுக்குள்ள தான் டீல் பண்றாங்க. 1% தான் எக்ஸ்போர்ட் ரெவன்யூ. இப்போ ஸ்லோவா எக்ஸ்போர்ட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இம்ப்ரூவ் பண்ணிடுவாங்க. இதோட பிஇ பாத்தீங்கன்னா 1.8. நீங்களே பாத்துக்கங்க, பயங்கரமான அண்டர் வேல்யூ. ஜஸ்ட் இது மைக்ரோ கேப் கம்பெனி. இதோட கரண்ட் வேல்யூ வெறும் 5 ரூபாய் 25 பைசா. புக் வேல்யூ 7 ரூபா. ஸோ புக் வேல்யூவோட கம்மியாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. அதையும் பாத்துக்கங்க. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் பாருங்க 76.6% அசெட்லயே வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. சரிங்களா? இதோட இபிஎஸ் பாருங்க 3.22. சரிங்களா?
ஸோ நல்லதுதான். ரொம்ப இந்த பிரைஸுக்கு இபிஎஸ் இவ்வளவு கொடுக்குறாங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லைங்களா. ஸோ டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.02 கம்மி தான் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பட் இதெல்லாம் வந்து growth நம்ம வந்து டிவிடெண்ட் எதிர்பார்க்க வேணாம். நம்ம வர்ற லாபத்தை வச்சு இவன் வந்து கம்பெனி இம்ப்ரூவ் பண்ணாலே பரவாயில்ல. ஸோ கடன் இல்லாமல் இருந்தால் அது ஒரு பெஸ்ட் ஒன்று. இதோட பாருங்க ரிசல்ட்டை பாருங்க, சேல்ஸ் பாருங்க பிச்சுக்கிட்டு போகுது. சேல்ஸ், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பாருங்க எப்படி போயிட்டு இருக்கான் பாருங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பாருங்க செமையா போயிட்டு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனி. கேஷ் ஃப்ளோ பாருங்க, நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இல்லை, மைனஸ் எதுவும் இல்லை, பிரச்சனை கிடையாது. இதோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறான். இப்போ 49 இருந்துச்சு, இப்போ 43 வந்திருக்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங். அந்த கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறான். இது ஒண்ணுதான் கன்சர்ன். பட் அவங்களும் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ண முடியும், செய்ய முடியாது. ஸோ எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பைரி நல்லாவே குறைச்சிட்டாங்க. டிஐஐ சைட்ல பப்ளிக் ஜாஸ்தியா இருக்கு, டிஏ ஹோல்டிங்கே இல்ல இதுல. ஸோ பப்ளிக் கையில தான் இருக்கு. பப்ளிக் பாத்தீங்கன்னா யாருன்னா இதெல்லாம் அவங்களோட பெரிய பெரிய கம்பெனிஸ் யாரு இருப்பாங்க சரிங்களா. இதுல பப்ளிக் ஹோல்டிங். ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் யாரு, ஹிதேஷ் குமார், இதுதான் கம்பெனியோட ப்ரொமோட்டர். ஸோ கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பரா இருக்கு. வாங்க டெக்னிக்கல பாத்துருவோம். டெக்னிக்கல் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா தெரியும். நல்லா மொமெண்டம் எடுத்து பிடிச்சி போய்கிட்டு இருந்தான். இப்ப நம்மளால ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோன்னு அழகா ஃபார்மேஷன்ல இருந்தான் சரிங்களா. எல்லாத்தையும் வந்து எஃப்ஐஆர் வித்துட்டு போயிட்டான். இப்படி ஒரு சேனல் பேட்டர்ன்ல போய்கிட்டு இருந்ததை உடச்சு கீழே வந்துட்டு தான் இப்ப இதுக்குள்ள திரும்ப போகணும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் டபுள் பாட்டம் அடிச்சு இங்க பாருங்க எம்ஏசிடி வந்து டர்ன் ஆகுது. கன்வர்ஜன்ஸ்க்கு ரெடி ஆகுது. இதே நம்ம டெய்லியில பார்த்தோம்னா மேல போயிடுச்சு பாத்தீங்களா. கிராஸ் ஓவர் நடந்து மேல போயிடுச்சு. இப்ப எப்ப வேணாலும் இது மேல போகலாம் சரிங்களா. நல்ல பொட்டன்சியல் ஸ்டாக் இது. அடுத்து நம்ம பார்க்க போற கம்பெனி, இது ஆல்ரெடி நான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல டீடைலா அந்த கம்பெனியை பத்தி நான் பேசியிருக்கேன். ருசில் டெக்கார்னு சொல்லி. ருசில் டெக்காரோட ப்ராடக்ட் கார்ட்போர்ட்ஸ், இந்த உட்டன் இதெல்லாம் அவங்க பண்றவங்க. ஸோ இன்டீரியருக்கான இது எல்லாமே இவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பிஇ வந்து வெறும் 15 தான் இருக்குது. புக் வேல்யூ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்குது. இதோட கடன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடன் இருக்குது, பட் ஒண்ணுக்கு மேல இல்ல. ஸோ ஒண்ணுக்கு கீழே தான் இருக்கு. ஸோ தட் வைஸ் ரொம்ப பிரச்சனை கிடையாது. டிவிடெண்டும் கொடுக்குறாங்க, கொஞ்சம் கொடுக்குறாங்க. இபிஎஸ் 1.63 பரவாயில்ல இந்த ரேட்டுக்கு. ஓகே, மீன்ஸ் கொஞ்சம் கம்மி தான் அது. ஓகே, இதோட பிஇ பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பி வந்து 20.5, இப்போ வந்து 15.8 இருக்கு. ஸோ பிஇ கம்மியா தான் இருக்கு கம்பெனி. இதோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. 16.4 ஃப்ரீ கேஷும் வச்சிருக்காங்க. இதோட பேலன்ஸ் ஷீட்டை பாருங்க, கன்சிஸ்டன்டா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா. 838, லாஸ்ட் இயர் 844, இப்போ 896. இன்னும் இந்த குவார்டர் ரிசல்ட் வரல, பட் 896ல இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பாருங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இது 120 லாஸ்ட் இயர். இந்த லாஸ்ட் இயர் கொஞ்சம் கம்மியா இருக்கு பாத்தீங்களா. ஸோ 149 வரைக்கும் போயிட்டு 120 வந்துட்டான். இதெல்லாம் இவ்வளவு தூரம் க்ரோ ஆகி இங்க ஜாஸ்தி க்ரோ ஆகி இங்க அடி வாங்கியிருக்கு. திரும்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த வருஷம் இன்னும் முடியல, ரிசல்ட் வந்தா தெரியும். பட் பர்சன்டேஜ் வைஸ் பாருங்க 18%, 14 அதுவும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ். இதனாலதான் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் இந்த லாஸ்ட் 2 இயரா கம்மியா இருக்குன்ட்டு. பட் ஓவரால் லாங் டேர்ம்ல வந்து கம்பெனி பிக்கப் ஆயிரும், க்ரோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதோட கேஷ் ஃப்ளோ பாருங்க பிரச்சனை இல்லை, -0. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் பாருங்க கன்சிஸ்டன்டா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. எஃப்ஐஐ வந்து அப்படியே எஃப்ஐஐ கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. 1.95 இருந்து 1.96 போயிருக்கு. ஸோ கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. டிஏஐயும் இப்பதான் கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இப்போ வந்து இதுல ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெக்னிக்கலையும் காமிச்சிடறேன் உங்களுக்கு இதுல. ஸோ லாஸ்ட் டைம் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த சேனல் பேட்டர்ல தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல ஹிட் ஆயிட்டு இது வந்து ட்ரெண்ட் லைன் இப்படி வரும், இதுல அடிச்சுட்டு திரும்ப இங்க வரலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லாட்டி இதோட பிரேக் அவுட் ஆகி இப்படி மேல போகும்னு சொன்னேன். அடிச்சு கீழே இறக்கி கொண்டு வந்து இப்போ சப்போர்ட் நல்ல டிமாண்ட் ஜோன்ல வந்துருச்சு, நிக்குது சூப்பரா. 25.37 ருபீஸ்ல நிக்குது. இப்போ மேல போச்சுன்னா ஒரு 80% மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எம்ஏசிடி பாத்தீங்கன்னா வீக்லி பாத்தீங்கன்னா இன்னும் கீழே போயிட்டு தான் இருக்கு. ஸ்ட்ராங்கா டவுன் ட்ரெண்ட் தான் காட்டுது. டெய்லியில பாத்தீங்கன்னா மேல போக ஆரம்பிச்சு, ஸ்லோவா ஆரம்பிச்சு, கன்வர்ஜன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வீக்லியும் அதோட இண்டிகேஷன் வர ஆரம்பிச்சதுன்னா இந்த இதை பிரேக் பண்ணிட்டு மேல போகும். முதல்ல இந்த ட்ரெண்ட் லைனா இதை வந்து பிரேக் பண்ணிட்டு இந்த இடத்துலயே விற்பாங்க, திரும்ப வரும், திரும்ப மேல விற்பாங்க, மேல வரும், இங்கேயும் விற்கிறாங்க. ஸோ அடிச்சுட்டே போகும். இதெல்லாம் நமக்கு அக்குமுலேட் பண்றதுக்கான ஜோன்ஸ். அடுத்த கம்பெனி என்ன பார்க்க போறோம்னா, இதுக்கு பேர் பைசா லோ டிஜிட்டல். இவங்க வந்து பைசா லோ டிஜிட்டல் யாருன்னா இந்த மாதிரி ஸ்மால் மீடியம் பிசினஸ் பண்றவங்களுக்கு, மொபிலிட்டி லோனுக்கு, இந்த மாதிரி ஆந்திரபிரதேஷ் லோன், இதெல்லாம் சின்ன சின்ன லோன்ல வில்லேஜ் இந்த மாதிரி ஆட்களுக்குலாம் இவங்க வந்து ஸ்மால் கோ லெண்டிங் அப்படின்ற கான்செப்ட்ல பண்ணுவாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்க்ஸ், பெரிய பெரிய பேங்க்ஸ் பார்ட்னர்ஷிப் வச்சு இவங்க வந்து லோன் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பிபி பார்த்தீங்கன்னா பிரைஸ் டு புக் வந்து 2.39 கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் ஓவராலா இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இதோட லோன் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
காட்டுறீங்க பாருங்க. ஸோ ப்ராஃபிட் ஃபைனான்சிங் ப்ராஃபிட் பாருங்க எப்படி இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்காங்க, செமையா போயிட்டு இருக்கான். ஸோ பர்சன்டேஜும் பாருங்க நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ மார்ஜினும் நல்லா இருக்குது, ப்ராஃபிட்டும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இதோட கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல இருக்கு. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டரோட ஷேர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஐ டிக்ரீஸ் பண்ணிருக்கான், டிஐயும் டிக்ரீஸ் பண்ணிருக்கான். ஸோ ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் கூடி இருக்குன்றப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் நமக்கு. ஸோ கம்பெனி வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது. பிஇ ரேஷியோ பாத்தீங்கன்னா ஓவராலா பார்க்கும்போது இதோட ஆவரேஜ் வந்து 23.6, இப்போ வந்து 18ல இருக்கு. ஸோ ஸ்டாக் பியும் கொஞ்சம் நல்லா தான் கம்மியாக தான் இருக்குது. இதோட டெக்னிக்கலி நம்ம பார்த்துருவோம். லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் பாருங்க இது. ஸோ அதை வந்து திரும்பவும் டச் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்ளை ஜோன் இவ்வளவு தூரம் கீழே வரலாம், இல்லாட்டினா இங்கேயே கூட இது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா இங்கே திரும்ப விற்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ வித்துட்டு திரும்ப விழுகும். ஸோ பட் ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து ஒரு பிக் ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ மேலே ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் இங்கே அடிக்கும், அப்புறம் திரும்ப வரும், திரும்ப அதில் அடிக்கும், அப்படி விழுகும், இப்படியே போயிட்டு இருக்கும் இது. சரிங்களா? இப்போதைக்கு இது வந்து 37 ரூபா ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நல்ல ப்ரைஸில் தான் இருக்குது. MACD பார்த்தீங்கன்னா வீக்லியில் வந்து வீக் ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா வீக் ஆகிட்டே இருக்குது. டெய்லியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிரீன் ஹிஸ்டோகிராம் மேலேயே போயிட்டான். கன்வர்ஜன்ஸ் டைவர்ஜன்ஸ் சூப்பராக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. பாருங்களேன், இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும். ஸோ சூப்பராக கன்வர்ஜன்ஸ் டைவர்ஜன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இது வந்து எப்போ வேணாலும் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்கலாம், மேலே போயிடும். சரிங்களா? அடுத்து பார்க்க போறேன்னா இதுவும் நான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒரு வீடியோல நான் பண்ணியிருக்கிறேன். நான் மதர்சன் சுமி வயரிங், இவங்களோட ப்ராடக்ட்னா ஆட்டோமொபைல்ஸ்க்குலாம் வந்து வயரிங் ப்ராடக்ட் பண்ணுவாங்க. இன்டீரியர் எல்லாத்துக்கும் வயரிங் சர்வீஸ் இருக்கும் இல்லையா, பிளக், வயரிங், கேபிள்ஸ், உள்ளுக்குள்ள மைக்ரோ சிப்கான கனெக்டர்ஸ், எல்லா சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆட்டோமொபைல்ஸும் மஹிந்திரா, டாடா, சுசுகி, ஹூண்டா, எவ்ரிபடி எல்லாருமே இவங்களோட கஸ்டமர் தான். இவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் அவங்கள்ட்ட போகும். சரிங்களா? ஸோ கம்பெனி வந்து நல்ல கம்பெனி, இது சூப்பரா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்க கம்பெனி. இவங்களோட பிஇ வந்து பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. நல்ல அண்டர் வேல்யூட் கம்பெனி. கடன் பாருங்க கம்மியா தான் இருக்கு, ரொம்பலாம் இல்லை, கடன் கம்மியா தான் இருக்கு. இதோட ரெவன்யூ பாருங்க, சேல்ஸ் growth பாருங்க, சேல்ஸ் growth கூட்டிகிட்டே தான் போகுது. சரிங்களா? இதில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் பாருங்க சூப்பரா இருக்குது. மார்ஜின் வந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் போன வருஷத்துக்கு இன்னும் அந்த குவார்டர் தெரியல, வந்தாதான் தெரியும். பட் 12% ஆவரேஜா இருக்கு. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கம்பெனி வந்து எங்கேயோ போயிடும். நல்ல growth கம்பெனி, கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ்ல இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா இருக்குது. எஃப்ஐஏ கொஞ்சம் குறைச்சிருக்கான், டிஏஐ கூட்டியிருக்கான் கொஞ்சம். ஸோ இதுதான் கரண்ட் சினாரியோ. இதோட டெக்னிக்கல் பார்த்துருவோம் நம்ம. டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக மதர்சன் சுமிலேருந்து பிரிஞ்சு வந்துச்சு இந்த கம்பெனி. ஆக்சுவலாக 22 அப்போ 22 ஆமா, அப்போ இதை வச்சிருந்தேன் நான் 80 ரூபாட்ட போகும்போது நான் விற்றேன். இதை நான் வித்துட்டு திரும்ப என்ட்ரி ஆகிறதுக்கு பார்த்துக்கிட்டேன். ஸோ நல்ல டைம். நான் பார்க்கும்போது ஆக்சுவலாக இது வந்து 50 rupees கீழே தான் இருந்துச்சு. இப்போ நேற்று ஃபியூ டேஸ்ல வந்து இது வந்து 50 தாண்டிட்டான். பார்த்தீங்களா? ஸோ கரண்டா 52 கிட்ட இருக்குது. பட் இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நேரில் தெரியுது. இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ திரும்பவும் கொஞ்சம் விழுந்து திரும்ப ஒரு 48.9 இந்த ரேட்டுக்கு வரலாம். சரிங்களா? வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, இதோட MACD பாருங்க பாசிட்டிவா போகுது. வீக்லி MACD பாருங்க டர்ன் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஒரு ரிவர்சல் சைன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஷார்ட் டேர்ம்ல இது வந்து 43.93% வரைக்கும் போகலாம். 20 ரூபாய்க்கு 67 ரூபாய்க்கு போகலாம், 20 ரூபாய் கூடலாம் இங்கே இருந்து ஷார்ட் டேர்ம்ல. பட் லாங் டேர்ம்ல இது வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணும். இதுதான் இந்த ஸ்டாக்ஸ் தான் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு இருக்கு, அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. இந்த மார்க்கெட் கீழே போச்சதுனால நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து எது வந்து அண்டர் வேல்யூடா நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்து அது கிடைக்கும் போது இந்த ஸ்டாக்ஸ்ல நமக்கு வந்து அஃபோர்டபுள் ஸ்டாக், பிரைஸும் கம்மியா தான் இருக்குது. வேல்யூவேஷன் சைடும் நல்ல வேல்யூவேஷன் தான் இருக்கு. நீங்களும் ஏதாவது அனலைஸ் பண்ணி பார்த்துக்குங்க, உங்க சைட்ல உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கமெண்ட்ல போடுங்க. நம்ம ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். இது உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.